திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்.com. இந்த வருஷம் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. எதுவும் அஜெண்டா எதுவும் கிடையாது. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை தாட்ஸ் ஆன் இட். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி ஓவரால் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கிளியராக சொல்லுங்கள். தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஒரு சில தவறுகள் வந்து நம்மளே பண்ணுவோம். ஸோ நான் பண்ணுற தப்பை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்சூரன்ஸ் டொமைனில் இருந்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசுவோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வெரி எமோஷ்னல் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன். நிறைய ஸ்கேம் இருக்கலாம், இதில் நிறையா தவறுகள் இருக்கலாம். பட் இருந்தாலுமே ஒருத்தங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்னா அவங்க ஃபேமிலி பற்றி கேட்பேன், இன்கம் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்பேன், ஏதாவது பாஸ்ட் இன்சூரன்ஸ் பற்றி கேட்பேன். இப்படி கேட்கும்போது ஒரு சில பேர் இந்த அவங்க ஃபேமிலி மெம்பருக்கான ஆக்சிடென்ட் பற்றி சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரலி யூ வில் பிகம் அ பெட்டர் ஹியூமன் பீயிங். இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம நிறைய பேர்ட்ட பேசினாலே அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும் நமக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ. அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது நான் ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒரு சில நேரம் ஸ்பீடாக போக வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வருது, எல்லாம் இன்க்ளூடிங் மீ. ஒரு A to Bயை வந்து ஒரு டைம்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வருது. பட் டோன்ட் டூ மிஸ்டேக்ஸ், டோன்ட் பி இடியட் ஆன் ரோட். யாருமே நீ தப்பு பண்ணனால தான் இது ஆயிடுச்சுங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்கன்னா அந்த தப்பை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு சில நேரம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதை பண்ணுறதை நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாமே இருக்கும், ஒரு ராங் சைடில் போயிடலாமான்னு நினைப்பீங்க. சம் இடியட்ஸ் வில் டூ இட், பட் டோன்ட். நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிரின்சிபல் தான், யாராவது நம்மளை கொஸ்டின் பண்ணிட்டா நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு டோன்ட் பி டெம்ப்டட் டு தட். அண்ட் டோன்ட் பி லெட் கோ ஆஃப் த இடியட்ஸ். நிறைய நம்ம கரெக்டாக நடந்துக்கலாம், சம்டைம்ஸ் நம்மளும் தப்பு பண்ணுவோம், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், இன்க்ளூடிங் மீ. ஆனால் நிறைய பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க, டிம்ரேட் பண்ணுவாங்க, தே வில் ஹார்ன் பண்ணுவாங்க. நானுமே உங்களெல்லாம் கன்ஃப்ராண்ட் பண்ணுவேன், பட் கன்ஃப்ராண்ட் பண்ணி எந்த யூஸும் இல்லை, அதுதான் உண்மை. பிகாஸ் தே ஆர் பேசிக்கலி இடியட்ஸ். அவங்கள வந்து விட்டுற வேண்டியது அதான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் when it comes to road safety and driving. இன்ஃபேக்ட் நான் எங்கள் அம்மா கூட்டு நேற்று கொஞ்சம் கோவில்லாம் போயிருந்தேன். அப்போ தான் நான் ரியலைஸ் ரெண்டு தடவை பார்த்தேன்னா we were very close to a major accident. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க. நான் தப்பிச்சு நம்ம இன்னும் டிஃபென்சிவ் டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் ஆர் வெரி கேர்ஃபுல். பட் இவங்களும் இருக்காங்க, பீப்புள் ஹூ டோன்ட் கேர். என்னாலும் பரவாயில்ல, நான் ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம நிறைய நல்லது பண்ணோம். டூ அஸ்மெண்ட். அது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் குட் டீட்ஸ்ங்கிறது எதுன்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ் டூ இட். இதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ கேனாட் ஸ்பீக் அபவுட் ரிலீஜியன் இன் திஸ் சேனல், இட்ஸ் அ ஃபினான்ஷியல் சேனல். ஆனால் நீங்கள் பண்ணுற நல்லது உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் செகண்ட் திங். ஓகே, வெல்த் கிரியேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் இயர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன். மோஸ்ட்லி மென் தான் வந்து இன்சூரன்ஸ் டொமைனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. விமன் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இந்த வருஷம் அதையும் நான் ஐ டோன்ட் நோ ஹவ் ஒரு கேர்ள்ஸ் வுட் சர்ச் ஆன் இன்சூரன்ஸ். அப்போ தான் தே வில் டிஸ்கவர் தீஸ் வீடியோஸ். ஆனால் அவங்க சர்ச்சே பண்ணுறதில்ல. மேபி அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் அவங்க எதில் நிறைய சர்ச் பண்ணுறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் மென் ஆல்சோ டூ இட், நான் தப்பு சொல்ல. பட் விமன் மோஸ்ட்லி இந்த வெல்த் கிரியேஷன் பார்ட்டில் தான் வந்து ஹூக் ஆகிறாங்க. பட் நீங்கள் ஓகே, ஸோ அதான் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பெயின், எம்பாரசிங்காக இருக்குன்னா, ஒரு வீட்டில் சிங்கிள் டாக்டராக இருந்தாங்கன்னா அந்த அம்மா அப்பாவே தான் கால் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பேசுவாங்க. விச் ஐ பிலீவ் சுட் சேஞ்ச். எ கேர்ள் சுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தியர் ஃபாதர் பேரண்ட்ஸ் டு பை ஹெல்த் இன்சூரன்ஸ். பண்ணுறாங்க, பட் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மென் டூ இட் மோர் அண்ட் விமென் டூ இட் லெஸ். அப்பா அம்மா ஹெல்த் இன்சூரன்ஸ், கேர்ள்ஸ் சுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, வெல்த் கிரியேஷனில் திஸ் ஃபார் போத் ஃபார் மென் அண்ட் விமென். ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு சூட்டபிளா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டாயில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, டேர்ம் ப்ளஸ் வெல்த் கிரியேஷன், இந்த மாதிரி இல்லை. இட் இஸ் லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, தட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். பட் உங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கா? தட் இஸ் வை ஐ டூ கன்சல்டிங் செஷன் ஃபார் தட். ஒரு சில பேருக்கு எனக்கு இது சூட்டபிளாக இருக்கும்பாங்க, ஒரு சில பேர் எனக்கு இது சூட்டபிளாக இல்லாம்பாங்க இன் தட் 1 hour செஷன். ஸோ அந்த பெய்ட் கன்சல்டிங் பண்ணும்போது நானாக கற்றுட்டேன். நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அதை விட்டுருங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த சூட்டபிள் இது எனக்கு சூட்டபிளாக இருக்காங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். சூட்டபிலிட்டி ரிஸ்க்குங்கிறது என்ன வேணும்னா, நீங்கள் நல்ல ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எஃப்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, தென் தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூ.
ஸோ தட் இஸ் த லாஜிக் இயர். ப்ராடக்ட் ரிஸ்க். அப்புறம் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் இருக்குனாக்கா அந்த ப்ராடக்ட்க்குன்னு ஒரு ரிஸ்க் இருக்கும். மேபி அது கேரண்டி ரிட்டர்ன் கொடுக்கலாம், ஆனால் அது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். மேபி அது பார்ட்டிசிபேட்டிங் பிளானாக இருக்கும், ஆர் இட் இஸ் அ மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ரிஸ்க் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். எகெயின் யுவர் மைண்ட் செட்டுங்கிறதோட நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்ளி உங்களுடைய நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20 lakhs வச்சுருக்கீங்க. மேபி இன் 2026 there was a very pathetic market downfall. உங்கள் கார்பஸில் ஒரு லெட்ஸ் இமேஜின் ஒரு 20% எரோட் ஆயிடுச்சு. ஒரு growth கிடச்சிருக்கு, அது எரோட் ஆயிடுச்சு, வாட் எவர், ஏதோ ஒன்று எரோட். அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ இது மூணுமே அனலைஸ் பண்ணிட்டுக்கோங்க. அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, எகெயின் வெல்த் கிரியேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், rupee depreciating rupee every year 4% of rupee, the value of rupee is depreciating by 4% சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. Having said that, wealth creation part is fine, but I love the insurance part more than the wealth creation part. அது என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் முன்னாடி ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாவது டூ சம் ஆக்டிவிட்டீஸ் தட் வில் என்ஷூர் நீங்கள் வந்து ரொம்ப டேஸ்டியாக, மீன் ப்ராப்ளி யூ லைக் டு ட்ரை அவுட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கான ஃபுட்டையும் கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. எகெயின் கம்மிங் டு ஹெல்த் இன்சூரன்ஸ், என்னோடய கன்சல்டிங் செஷனில் என்ஆர்ஐயா இந்தியான்னு பார்ப்பேன், அவங்களோட ஆனுவல் இன்கம் என்னன்னு பார்ப்பேன், எதை ரிசர்ச் பண்ணாங்கன்னு பார்ப்பேன், அப்புறம் எவ்வளோ சம்மர் ஷூட்டுங்கிறது அவங்களோட மைண்ட் செட் வச்சுட்டு அப்புறம் என்னோட லாஜிக் நான் சொல்லுவேன். அப்புறம் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்தால் அந்த செஷனே வந்து ரொம்ப ஸ்மூத் சைலாக இருக்கும். ஹெல்த் ஸ்டேட்டஸ் இல்லைன்னாக்கா, இஃப் தேர் கம்ப்ளீட்லி ஹெல்த்தி, ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா வாட் டு வே சே, ஒரு ப்ராடக்ட்டில் அவங்களே ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம ட்ரை பண்ணும் போது ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருப்போம். தென் அடுத்த பிராண்டு, அப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு சொல்யூஷன் என்ன. இன்னும் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய அவேர்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இன்னுமே ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்காமல் இருக்கிறாங்க. நத்திங் ராங் அபவுட் இட். ஐ வாஸ் ஆல்சோ லைக் தட் இன் மை பாஸ்ட். பட் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த வருஷம் வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படி தான். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் 2 பேர் கன்சல்டிங் பண்ணோன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தங்க தான் கன்சல்டிங் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவு மச் த மார்க்கெட் ஹாஸ் கன்சாலிடேட்டட். ஹேவிங் செட் தட், சம் அஷ்யூர்டு வந்து முன்னாடிலாம் 1 crore வாங்கினாங்க. இப்போ வந்து இட் ஹஸ் க்ரோன் பியாண்ட் 1 crore. 1 crore எலிஜிபிலிட்டி இருக்கவங்க 1 crore தான் வாங்க முடியும். பட் அட்லீஸ்ட் 2 crore 3 crore 5 crore கன்சிடர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிராண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்தால் எதுவுமே ஸ்மூத் சைலாக இருக்கும், வெதர் தே ஆர் ஃப்ரம் இந்தியா ஆர் என்ஆர்ஐ. இதில் மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூரில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த எஜுகேஷன் வந்து 10th டிப்ளமோ போட்டிருப்பாங்க. நல்ல ப்ராடக்ட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில பிராண்டில் கிராஜுவேஷன் வேணும்னு ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் +2 இருக்கணும் கிளியராக இருக்கிறாங்க. இதுவும் ஒரு மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூரில் இருக்கவங்க ஒரு சேலஞ்சாக இருக்குது. இதில் நிறையா மிஸ்டேக்ஸ்னு நான் சொல்ல, நீங்கள் கன்சல்டிங் பண்ணிங்கன்னா ஐ குட் கைட் யூ. லைக் ஒரு சில பேர் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட நான் எப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எங்கிட்டே வாங்கிட்டு தான் கன்சல்டிங் ஃபீ இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க கூட அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுறாங்க. தே ஆல்ரெடி பாட் இட், எல்லாம் வாங்க போகிறாங்க, உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன், எனக்கு ரிவ்யூ மாத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ எம் சர்ப்ரைஸ் பை தட் பீப்புள் வாண்டட் டு ரிவ்யூ. ஏன்னா ஒரு பர்டிகுலர் சர்டன் டைமில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் அட்வைஸ் வாங்கிட்டு நம்ம இது ஓகேவா இல்லை வேறு ஏதாவது பண்ணுமான்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் தட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் தம் ஆஸ்கிங் ஃபார் அ பெய்டு கன்சல்டிங் அண்ட் ஜஸ்ட் ரிவ்யூ தட். எகெயின் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இந்த வருஷம் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து இந்த கவர்மெண்ட் செக்டரில் இந்த பென்ஷன் அந்த எல்லா எம்ப்ளாயிஸும் கிடைக்கிறதுக்காக இந்த கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க, நிறைய கஷ்டப்படுவாங்க. தே ஹேவ் அசோசியேஷன். ஸோ அதெல்லாம் பார்த்து மேபி ஒருத்தவங்க வந்து 60 ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பென்ஷன் வர்றதுக்கு நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட் பிளானில் கான்ட்ரிபியூட் அதையும் பற்றி நிறைய பேசணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐ தாட் ஐ வில் டூ இட். பேசிக்கலி ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுறோம், ஆனுவலி 4 to 6% அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். தட் இஸ் த சினாப்சிஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். என்பிஎஸ்லாம் நான் நிறைய அவாய்டே பண்ணியிருந்தேன் முன்னாடி இதை பற்றி பேசாமையே. பட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணலாம், என்பிஎஸும் பண்ணலாம். என்பிஎஸ் வந்து ஒன் ஆஃப் த லோ காஸ்ட் பென்ஷன் ஸ்கீம்ஸ் குளோபலி. ஸோ
ரொம்ப இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்லி திங் லிக்விடிட்டி இருக்காது. அதாவது ஒரு 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 சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். பட் லிக்விடிட்டி இல்லாததும் ஒரு விதத்தில் நல்லது தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ரிட்டையர்மெண்ட்டில் வந்துட்டு காசெல்லாம் போயிடக்கூடாது ஒருத்தருக்கு. தட் இஸ் வெரி பேத்தட்டிக். ஸோ தட் இஸ் வை தாட் ஓகே என்பிஎஸ்ல நம்ம இந்த வருஷம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருந்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் த டாக்குமெண்ட்ஸ் யூ நீட். ஆதார், பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் போதும். ஒரு ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் தென் இப்போ யுவர் என்ஆர்ஐ ஓசிஐ கார்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் கூட நீங்கள் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணணும் அப்படி என்பிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். நீங்கள் மினிமம் 500 ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் மைண்ட் செட் யூ கேன் கீப் ஆன் இன்வெஸ்டிங். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய பேர் இதுதான் எனக்கு எம்பாரசிங்காக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கூட என்கிட்டயே வாங்கிக்கிறதுனா கன்சல்டிங் ஃபீ இல்லைங்கிற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலுமே அதுக்குமே பெய்ட் கன்சல்டிங் வேணும்னு இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட கிளியராக வாங்க மாட்டோம், எனக்கு ஒரு கன்சல்டிங் செஷன் மாத்திரம் பண்ணுங்க. ஆனால் சேவிங்ஸ் ப்ராடக்ட் உண்மையாகவே நானாக விரும்பி இஷ்யூவே அவ்வளோ பண்ண மாட்டேன். ஏன்னா எதையாவது ஒன்று இஷ்யூ பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது வந்து மோஸ்ட்லி சேல் ட்ரைவன். பேங்க்கில் யாராவது சஜஸ்ட் பண்ணாதான் சொல்லுவாங்க, வேறு யாராவது சஜஸ்ட் பண்ணாதான் சொல்லுவாங்க. ஒரு பென்ஷன் ஸ்கீமாக இருக்கலாம், கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்டாக இருக்கலாம், பார்ட்டிசிபேட்டிங் பிளானாக இருக்கலாம், மல்டிபிள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து வரும். இல்லாட்டி இவங்களாவே இப்போல்லாம் ஆன்லைனில் போய் ரிசர்ச் பண்ணிட்டு போய் இவங்களா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மந்த்லி 10,000 20,000 சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் பெய்ட் கன்சல்ட்டிங்காக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம அதை இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் மற்றதையும் நான் ரிவ்யூ பண்ணி சொல்லிடுவேன். சம்டைம்ஸ் மற்ற தான் நான் சேவிங்ஸ் ப்ராடக்ட்டை நான் இஷ்யூ பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. வென் தே ஆர் ரெக்வெஸ்டிங் மீ டு டூ மேபி அதில் ஒரு 10% மாதிரி டிஸ்கவுண்ட் வச்சு நான் கொடுப்பேன், ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் சூஸிங் மீ. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். இது வந்து இந்த வீடியோ எதுக்காக பண்ணால் ஓவரால் நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்லிட்டேன். நானுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கன்சாலிடேட் ஆகிடுச்சு பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் யூடியூபர்ஸ் டூயிங் திஸ். அதனாலவே என்னோட லைவ்லிஹுட்டும் ஐ எம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் திஸ். யாராவது கால் பண்ணால் பேசுவேன், இல்லாட்டி ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் அதர் ஒர்க் டு ஏர்ன் மை லிவிங். இதுதான் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். எது இட்ஸ் லைக் தே நோ வெரி வெல் தே ஆர் நாட் கோயிங் டு பை ஃப்ரம் மீ. ஆன்லைனில் வெளில வேறு எடுத்து தான் வாங்க போகிறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் மெசேஜ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம் ஒரு ஃப்ரீலான்ஸோட டைம் அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரி சிங்கிள் மினிட் ஐ சுட் ஒர்க் டு ஏர்ன் மை லிவிங். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நிறைய பேர் தே ஆர் ஆல்சோ கைண்ட், ஹேவ் பீன் கைண்ட் டு மீ. அதனால் பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டு போக வேண்டியதான்னு நினச்சிட்டேன். தட் இஸ் இட். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். அதே மாதிரி விமன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறதுலன்னு சொல்கிறது வந்து it comes out of pain that a parent is calling themselves and asking for something. இப்போ ரீசெண்டாக கூட திஸ் கேர்ள் ஃப்ரம் நாகர்கோவில் எங்கேமோன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பாக்கா காசு நிறைய பண்ணுவாங்க. பட் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறேன், யாரை பற்றி நான் தப்பாக சொல்ல. காரணம் என்னென்னா விமன் ஆர் மோஸ்ட்லி ஹுக் டு திஸ் வெல்த். ஏன்னா அந்த மாதிரி வீடியோ நிறைய இருக்குது. எனக்கு அந்த மாதிரி வீடியோவே போட பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கோடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நானுமே ஏர்லியர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இட் இஸ் அன்எத்திக், இட் இஸ் நாட் ரைட் டு டூ தோஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். அது நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணிடும். நம்ம வந்து வெதர் ஐ டூ குட் பிஸ்னஸ் ஆர் நாட், ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ்கைட் எனி ஒன். ஸோ தட் இஸ் மை பிரின்சிபல். ஸோ ஃபார் ஸோ குட். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான்.